என் பொண்டாட்டி வந்து கொழுப்போட உச்சத்துக்கு போயிட்டான். ஆமாம், எல்லோரும் சப்பாத்தி பண்ணி அதுக்கு ஒரு குருமா வைப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு 4 முந்திரி வந்து அப்படியே மேலாட்ட இதுக்கு போடுவாங்க. ஆனால் என் பொண்டாட்டி வெறும் முந்திரியை மட்டும் வச்சே ஒரு கிரேவி பண்ணியிருக்கான். இதுக்குள்ளே பூரா இங்கே பாருங்கள், தெரியுதா? இதுக்குள்ளே பூரா முந்திரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா? பூரா முந்திரி. இப்படி யாராவது பண்ணுவாங்களா? இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. பாயசத்தில் 4 முந்திரி கிடைச்சாலே அது பெரிய விஷயம் என் வாழ்க்கையில். இவன் முந்திரியை வச்சே ஒரு குழம்பு பண்ணியிருக்கான்னா அப்போ அவளுக்கு எவ்வளோ பெரிய கொழுப்பு இருக்கும். அன்றைக்கி தெரியாமல் ஒரு 2 கிலோ முந்திரியை வந்து நான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்துட்டேன் வச்சிக்கன்னு சொல்லிட்டு. அதை வச்சு அவள் வந்து முந்திரியாக வறுத்து குருமா வச்சு சாப்பிட்றான்னா அப்போ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாள்? நல்லா தான் இருக்கும். 4 கிலோ முந்திரி வச்சு குருமா பண்ணால் அப்புறம் நல்லா இல்லாமல் எங்கே போவோம்? முந்திரி என்ன விலைக்கு விற்குது? இது இப்போவே டைவர்ஸ் பண்ணி விட்றேன். போனாட்டி வச்சு பொறுமையாக ஒரு 2 போடுறதுக்கு தான் நான் உனக்கு 2 கிலோ வாங்கி கொடுத்தேன். தெரியாமல் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு இப்படி அள்ளி போடுவே ஒரு சட்டியில். இதை வச்சு கூட்டு பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன். நீ யார் சொல்லி கொடுத்த உனக்கு இதை? பாம்பேல இது ஒரு கூட்டு தான், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. போய் டாபா நான் வாழ்க்கையில பார்த்தது. நீங்க யாரா பாத்தீங்களா? இதை வச்சு நல்ல பெரிய நல்ல இதை வச்சு கூட்டு பண்றதுக்கு எங்க நீ பாத்திருக்கீங்களா? சரியா? பெரிய ஹோட்டலுக்கு எல்லாம் போனீங்கன்னா அங்க காஜுக்குள்ளதே கூட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியும். நீ எங்க இந்த டீ மார்ட் பக்கம் அந்த பக்கம் பண்ணி இந்த மாதிரி இதை தூக்குனீன்னு வச்சுக்க. கண்ணுக்கு தெரியாம தூக்குறேன். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம தூக்கி கண்ணுக்கு தெரியாம பில்லு போட்டுருவாங்க. அவ்வளவுதான். ஆனா நல்லாதான் இருக்கு. பூரா வடநாட்டு டிஷ்ஷாக கிடைக்கணும். 3 நேரத்துக்கு 3 வகையான சாப்பாடு உங்களுக்கு கிடைக்குது. நீங்க இப்படி பேசதான் செய்வீங்க. உங்களுக்கு காலையில 1, மத்தியானம் 1, ராத்திரி 1, இப்படி வகை வகை ஓடிங்கன்னு அடிச்சு போட்டுருவேன். செல்ல குட்டி